இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட் நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். அந்த காக்ரோச் பார்ட்டி, கரப்பாம்பூச்சி, அது பார்ட்டி கிடையாது. அது ஒரு நையாண்டி போராட்டத்துக்காக களமிறங்கியிருக்காங்க. இல்ல, இதை பல தலைவர்களே சொல்லியிருக்காங்க. அது நையாண்டியா ஆரம்பிக்கப்பட்ட ஒண்ணு. இந்த கரப்பாம்பூச்சிகளை கிட்டடிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. ராகுல் காந்தி சொல்றாரு 10 ஆண்டுகளாக 154 என்னமோ சொல்றாரு. இந்த ஒட்டு நீங்களாம் பார்த்துட்டு இருந்துச்சு, உடனே போய் அதோட போய் ஒட்டிக்கிறது. மாணவர்கள் அந்த அளவுக்கு தாக்கி இருக்கணுமா போலீஸ்? மாணவர்களை தாக்குனாங்கன்னு எப்படி சொல்லுங்க? கலவரக்காரர்கள்னு ஒரு கும்பல், அதான் அவங்களே ஒத்துக்கிறாங்களே. இப்ப மாணவர்களை மாதிரி சம்பந்தம் இல்லாதவங்களா வர்றாங்கன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. இதுல நீங்களும் நானும் சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. நேற்றைய தினம் ஜனநாயகம் படம் அமைச்சர்கள் பார்த்த காட்சிகளும் இணையத்துல பரவுச்சு. தியேட்டருக்குள்ள உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ரீல்ஸ் அமைச்சர்கள்லாம் கண்ணீர் விடுறாங்க, அழுகுறாங்க. அதெல்லாம் எப்படி உள்ள தியேட்டருக்குள்ளேயே போய் இவங்க ரீல்ஸ் எடுத்தாங்களா? நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் பாஜக ஊடக பிரிவு மாநில துணைத் தலைவர் டிபிஎஸ் செந்தில்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த போராட்டம் பெரிய லெவலில் போகுது. சோனாவாக்கும் உண்ணாவிரத்தை முடிச்சுட்டாரு. வழக்குகள் வாபஸ் பெறப்படுமா? இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல. தடியடி நடத்தியிருக்காங்க, இதெல்லாம் இருக்குது. பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு அழைக்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த ஒரு அவருடைய உண்ணாவிரதம் ஒரு பக்கம் முடிந்தாலும் இல்லை, எங்களுடைய கோரிக்கை இன்னும் நிறைவேறலை, அதனால் போராட்டம் தொடரும் அப்படின்னு இவங்களும் சொல்கிறாங்க. இப்போ இந்த போராட்டம் டெல்லி அப்படின்னு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, நேற்றுக்கு முந்தின நாளாக நடந்திருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் இது இப்போ பரவுது. எல்லோருமே குரல் கொடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த காக்ரோச் பார்ட்டி, கரப்பாம்பூச்சி, அது பார்ட்டி கிடையாது. அது ஒரு நையாண்டி ஆன வேலை தான். அது நையாண்டித்தனம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு முக்கியமான போராட்டத்துக்காக களமிறங்கியிருக்காங்க. இல்லை, இதை பல தலைவர்களே சொல்லியிருக்காங்க. அது நையாண்டியாக ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று. ஒரு உச்சநீதிமன்றத்தோட ஒரு நீதிபதி சொல்கிறாரு, அதை பேஸ் பண்ணி நையாண்டியாக ஒன்று செஞ்சாங்க. இப்போயும் நையாண்டித்தனம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை சில சொன்ன மாதிரி சிலர் அதை பெருசாக ஊதி பெருசாக்கிட்டு இருக்காங்க. அவர் ஏற்கனவே ஆம் ஆத்மி பார்ட்டியில் இருந்தவர் அபிஜித் தீபிகே. அவர் பார்த்திங்கன்னா பஞ்சாப், புனேல எல்லாம் படிச்சுட்டு ஜேர்னலிசம் படிச்சுட்டு பஞ்சாபில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத யூஜி பண்ணிகிட்ருக்காரு, பிஜி பண்ணியிருக்காரு. அப்போ மக்கள் தொடர்பு சார்ந்த விஷயங்களில் அவர் இன்வால்வ் ஆகி பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி ஆம் ஆத்மி கட்சியிலையும் அவர் 2020 காலகட்டத்திலலாம் நிறையா அது சார்ந்த விஷயங்களை பண்ணி முன்னெடுத்து போயிருக்காரு. அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உள்ள நபர்கள்னு பார்த்திங்கன்னா இந்த மணிஷ் சிசோடியா, அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இங்கிட்டு இந்த சோனம் இப்போ தான் அவர் அவர் அந்த அந்த அமைப்புகள் ரீதியாக ஒன்றிணைகிறாங்க. இது 3 விதமாக பார்க்கணும். சோனம் வாங்ஸுக்கு பார்த்தா ஒரு அமைப்பு வச்சு நடத்துகிறாரு. இதை போல் ஒரு அந்நிய நாடுகளோட தொடர்புள்ளவர்கள் தான் இதில் ஒருங்கிணைகிறாங்க. அப்போ இந்த கரப்பாம்பூச்சிகள் ஒரு பக்கம், இந்த கரப்பாம்பூச்சிகளை கிட்டடிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. அது பார்த்திங்க அப்படின்னா கிட்டடித்தோம்னா வேலை முடிஞ்சு வச்சு, அவங்களோட வேலைகள் முடிஞ்சிருச்சு, முடிஞ்ச மாதிரி இருக்கு. இதை தாண்டி இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இதை பார்த்ததுமே இந்த ஒட்டுண்ணிகள்லாம் பார்த்துட்டு இருந்துச்சு, உடனே போய் அதோட போய் ஒட்டிக்கிறது. அதை மாதிரி சில ஆட்கள் ஒட்டுண்ணிகள் அவங்க இருக்காங்க. அதை தாண்டி இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு மூட்டைப்பூச்சி, இந்த மாதிரியான ஒரு குரூப்பு. இவர்களெல்லாம் சேர்ந்து தான் இத்தேசத்திற்காகவும் என்ன எதிராக செய்ய முடியும். மிகப்பெரிய லெவலில் நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த இந்திய தேசத்தை மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டு போகிறாரு. அவரை ஒன்றும் செய்ய முடியலைங்கிறத இந்த மாதிரி ஆட்கள், இந்த கரப்பாம்பூச்சி, ஒட்டுண்ணிகள் அண்டு இந்த இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது போராட்டத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. இப்போ அவங்க ஒரு நீட் தேர்வு வினாத்தாள் கசியுது, அந்த கசிந்தவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கணும். தொடர்ந்து இதுபோல் கசிவு வருது. அந்த துறை மந்திரி அப்போ சரியாக நிர்வாகம் நடத்த முடியலையா அப்படிங்கிறப்ப அவர் பதவி விலகணும் அப்படிங்கிறது அவங்க கோரிக்கை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வெளிநாட்டு அந்நிய சக்திகள் அப்படின்லாம் சொல்கிறீங்க.
அவங்க இதை வந்து அவங்க நிரூபிக்கட்டும். நீங்கள் இந்த மாதிரி சொன்னோடனே இங்கே சொல்ல வருது இந்த போராட்டத்தை மட்டுப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பாஜக வைக்குது அப்படிங்கிறது. இன்னொன்று என்னென்னா, அவங்க எந்த அந்நிய சக்திகளாக இருக்கட்டும், அது வேறு விஷயம். அவங்களுக்கு எப்படி ஃபண்டு வருது அதெல்லாம் போகிற விஷயம். கோரிக்கை வந்து என்ன, அது நியாயமானது. அவங்க முன்னெடுக்கிற கோரிக்கை, முன்னெடுக்கிற போராட்டம் எதை மையப்படுத்தி, கேள்வித்தாள் கசிவு நடவடிக்கை எடுக்கணும், நிர்வாகம் சரியாக அவருக்கு பண்ணலை, அவர் ராஜினாமா பண்ணணும். நீங்கள் சொல்கிறது கோரிக்கை சரியானா நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க போராட்டங்கள் பண்ணலாம். இப்போ NTA நேஷ்னல் டெஸ்ட் ஏஜென்சி அவங்க வந்து பார்த்திங்கன்னா வினாத்தாள்கள் வந்து இது பண்ணுறாங்க. அது முறையாக வந்து மிக பாதுகாப்பாக கொண்டு செல்லப்படுகிறது. இது எங்கே அப்படிங்கிறத பார்க்குறப்ப ஒரு நீரை போட்டு இப்போ 13 பேர்த்து மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா NTAலேயும் இதில் தொடர்பு இல்லை அப்படிங்கிறத CBIயோட விசாரணையில் இப்போ வரையும். நேஷ்னல் டெஸ்ட் ஏஜென்சிஸ் அதே அவங்களுக்கும் பெரிய தொடர்பு இல்லை. இது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதில் வந்து பஞ்சாபை சார்ந்த ஒருத்தர், பூனேவை சார்ந்த ஒருத்தர், இவங்க மேலையெல்லாம் வந்து நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. இதை போல் 13 பேர் இப்போ கைது பண்ணியிருக்காங்க இப்போ வரையும். அப்போ தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கும்போதும் ஏன்னா அதே போல் இப்போ பாரத பிரதமர் வந்து அறிவிச்சிருக்காரு, என்னது ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட், விரைவு நீதிமன்றத்தில் இம்மீடியட்டாக இதை மாதிரி விஷயங்களை கொண்டு மிக கடுமையான தண்டனைகள் எத்தனை நாள் நடக்குது. இப்போ நேற்று தானே வாய் திறந்துருக்கிறாரு. இல்லைங்க, இதற்கு முன்னாடியான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு இருக்காங்க. இதில் வந்து நம்ம வந்து நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு இருக்கும்போதே வந்து என்ன பண்ணிட முடியும், என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். தொடர் நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, CBI என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இதில் வேற என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு புரியல. அவங்களோட நோக்கம் வேற ஒன்றாக இருக்குது. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, லீக் ஆகின கொஸ்டின் பேப்பருக்கு யார் காரணம் அவங்கள கைது பண்ணுங்க. இன்னொன்று இவரை நிர்வாகம் அவங்க வந்து ராஜினாமா பண்ண சொல்லுங்க கல்வி அமைச்சரை, அதான் அவங்க சொல்றாங்க. இப்போ வந்து அதுதான் இப்போ ராகுல் காந்தி சொல்றாரு, 10 ஆண்டுகளாக 154 என்னமோ சொல்றாரு. இப்போ எல்லா தெருவையும் குறிப்பிட்டு வினாத்தாள் கசிவு ஏற்பட்டிருக்கு. அதுதான் ராகுல் காந்தி வந்து அந்த அம்மாவே சொல்லிட்டாங்க. அவங்க பேர் என்ன, கீதாஞ்சலி ஜே அங்குமார் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. யார், சோனம் ஒய்ஃபே சொல்லிட்டாங்க. இது வந்து ராஜீவ்காந்தி ஒரு நாடகம் நடத்துகிறாரு அப்படின்ட்டு. அப்படிங்கிறப்ப அவங்களுக்குள்ள இப்போ சண்டையாகி போச்சு. யார் வந்து நம்ம பாஸுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி அங்கிட்டு ஒரு பக்கம் மாணவர்கள் அவர்கள் பண்ணுவது நியாயத்தை, அவர்களுக்கான சொல்யூஷனை, அவர்களுக்கான தீர்வை வந்து ஆல்ரெடி வந்து பாரத பிரதமர் அண்டு நம்ம கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கொடுத்துட்டாங்க. எப்படின்னா ரீஎலெக்ஷன் பண்ணாங்க, எக்ஸாம் வச்சாங்க. அதன் மூலம் நீட்டுத் தேர்வு எழுதப்பட்டது. எழுதி முறையாக ரிசல்ட்லாம் வந்து இப்போ அவங்கவுங்க அந்தந்த மெடிக்கல் காலேஜில் எந்த மெடிக்கல் காலேஜில் சேரலான்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, போயிட்டுருக்காங்க. அது சார்ந்த விஷயங்களில் வந்து அவங்க மாணவர்கள் கவனம் செலுத்திகிட்டு இருக்கிறப்ப தேவையே இன்றி இப்போ ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ நாள் விட்டுட்டு இப்போ வந்து போராட்டம் நடத்துகிறீங்க? தேவையே இன்றி திசை திருப்புதலுக்காகவும் இப்போ பாராளுமன்றம் நடக்க போகுது, இந்த பாராளுமன்றத்தை முறையாக நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கம் கொண்டும் வந்து போராட்டம் நடத்துறது தான் இந்த போராட்டம். நீங்கள் சொல்கிறீங்க பாராளுமன்றத்தை நடக்கிற நேரத்தில் நல்லா நடத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் அது நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க சொல்கிறாங்க இந்த விஷயத்தை பாராளுமன்றத்தில் பேசணுங்கிறாங்க. ஏங்க, பாராளுமன்றத்தில் இதை நேரடியாக நடவடிக்கை எடுத்தாச்சு, இதற்கான பதில் கொடுக்கப்பட்டாச்சு. இதற்கு மேல் வந்து பேச வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி குளறுபடியில் அதற்கான சட்டம், கடுமையான சட்டங்கள் எடுக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே வந்து சொல்லப்பட்டது. பிரதமர் வந்து அலுவல் ரீதியாக எல்லா இந்த பிரச்சனைகளை பேசியிருக்காங்க. இப்போ நேரடியாகவே நேற்று வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அமைக்கப்படும், விரைவு நீதிமன்றத்தில் இமீடியட்டாக இந்த மாதிரியான கசிவுகளை வந்து ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், அவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முன்னெடுப்புகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீட் தேர்வே வேண்டாங்கிறாங்க சார். தமிழ்நாட்டில் அதிமுக, திமுக, தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா அதிமுக, இப்போ ஆட்சியில் இருக்கிற தாவேகா எல்லாமே நீட் தேர்வே வேண்டில, ரத்து செஞ்சிடலாம். நீட் தேர்வுக்கு முன்பு பின்பு நீட் தேர்வை ஃபஸ்ட்டு வந்து யார் கொண்டு வந்தா? இன்றைக்கி வேண்டான்னு திமுக சொல்லுது. 2010 நீட் தேர்வு முன்னெடுப்பு கொண்டு வந்தப்ப காங்கிரஸ் யார் கூட இருந்தாங்க? திமுக கூட்டணியில் இருந்தது. அப்பா யார் வந்து அந்த விருப்பமான மாநிலங்களை வச்சுக்கலாம் ரெசல்யூஷன்ஸில் கையெழுத்து போட்டு வந்தது யார்?
அன்னைக்கு எம்ஓஎஸ் யாரு? காந்தி செல்வனா இல்லையா? திமுகவை சேர்ந்த காந்தி செல்வன் தானே இருந்தாரு. அவங்க என்ன சொன்னாங்க, விருப்பம் இருந்தவர் அவரு. இல்லை, விருப்பம் உள்ள மாநிலங்கள் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால தான் அது மாதிரி செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. இது என்னங்க, இது புரியல. இப்போ அதிமுக ஆட்சியில் பாஜக வந்து வலுக்கட்டாயமாக நுழைச்சிருச்சு. இதை இல்லைங்க, இது பாஜகவை தாண்டி இது உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு. உச்சநீதிமன்றம் தானே தீர்ப்பு கொடுத்ததுக்கு பின்னாடி தானே மாநிலங்கள் அமுல்படுத்தப்படுது. பிஜேபி கோர்ட்டு தீர்ப்போட பேஸில் தான் எல்லா மாநிலங்களையும் போகுது. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏழை மக்கள் மருத்துவம் படிப்பதற்கு உதவிகரமாக இருக்கிறது தான் இந்த நீட்டு. கோடிகளை கொட்டி டொனேஷனுங்கிற பேரில் கொடுத்துட்டு எலிஜிபிள் அன்எலிஜிபிள் பர்சன்ஸ்லாம் போய் உள்ள மருத்துவம் படிக்காமல் இப்போ ஏழை மாணவர்கள் மருத்துவம் படிப்பதற்கான ஒரு நல்ல ஒரு தீர்வு நீட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே அப்படி கொண்டாண்ட அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, ஒரு இதுக்காக கொண்டாடப்பட்டது தான். நானும் ஒரு காலத்தில் இதெல்லாம் ஆதரிச்சது தான். ஆனால் இந்த மாதிரி மாணவர்களுக்கு சந்தேகம் வருதுன்னா அது தீர்க்கக்கூடிய இடத்துல ஏன் பாஜக இருக்குது அரசு, அது ஏன் விரைந்து அதை நடவடிக்கை எடுக்கல? அதை எதை பேஸ் பண்ணி ஏதாச்சும் பேசணும்னு பேசுகிறாரான்னு தெரியல. ஏன் மாணவர்கள் போராட்டத்தில் அவங்கள சந்தித்து அவங்க பேசுறதுக்கு ஏன் காலதாமதம்? இந்த அளவு ஒரு கொந்தளிப்பு வந்ததுக்கப்புறம் தான் போய் 26 நாளாக போராட்டம் நடத்துகிறாங்க சார். அவங்க போராட்டம் இதே அண்ணா சார் போராட்டம் நடத்துகிறப்ப இதே காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு, அதே ஜந்தர் மந்தருக்குள்ளே உள்ளர விட்டு எல்லாத்தையும் அடித்தாங்க. அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? அடிச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, அதுதான் இப்போ தான் அடித்தாங்களே, காட்சிகள்லாம் வந்துச்சு. இல்லை, அது எங்கே உள்ளே போய் யாரையுமே பண்ணலாம். அவங்களான உரிமைகளை அவர்களுக்கான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கான போராட்டத்துக்கான உரிமைகள் நடந்து கொண்டு தான் இருந்தது. எப்பொழுது நேபாளத்தை போல் பாராளுமன்றத்தை தாக்குவோம் என்று தாக்குதலுக்கு ரெடியாகி மாணவர்கள் கிடையாது, எப்பொழுது அந்த அம்மா சொன்ன மாதிரி சோனம் வாங்ஸுக்கோட அம்மா சொன்ன ஒய்ஃப் சொன்ன மாதிரி கட்சிக்காரங்களாம் வர்றாங்க, யாரோ சம்மந்தம்லாம் வர்றாங்க, இது பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா, அது உண்மையை அவங்களே புரிந்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப அதே போல் காங்கிரஸ் அவங்களே சொல்லியிருக்காங்க, ராகுல் காந்தி ஒரு நாடகம் நடத்துகிறாரு பிஎம் முன்னாடி வீட்டு முன்னாடி நடத்தின ஒரு விஷயம் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்ப இது எல்லாமே தடுக்கப்பட வேண்டியது, தற்காப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசோட உரிமை. அதை அரசு செஞ்சுதாங்கன்னு அதோட கடமையை செஞ்சுதான் இருக்கு. மாணவர்கள் அந்தளவுக்கு தாக்கி இருக்கணுமா போலீஸ்? மாணவர்களை தாக்குனாங்கன்னு எப்படி சொல்லுங்க, கலவரக்காரர்கள்னு ஒரு கும்பல், அதை தான் அவங்களே ஒத்துக்கிறாங்களேங்க. இப்போ மாணவர்களை மாதிரி சம்பந்தம் இல்லாதவங்களாம் வர்றாங்கன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. இதில் நீங்களும் நானும் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எப்படி யார் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்களோ அவர்களே என்ன சொல்றாங்க, சம்பந்தம் மாணவர்கள் போராட்டம் நடக்கும் பொழுது கடைசி இப்போ இது வரைக்கும், அதாவது 20 நாள் வரைக்கும் நாங்கள் வரலன்னு தானே சொல்கிறாங்க எல்லா அரசியல் கட்சியுமே. உச்சகட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அந்த இடத்துல ஆதரவு தெரிவித்து தான் இவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். அவர்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு ஏன்னா நடவடிக்கைகள் சிபிஐ மூலம் எடுத்துக்கொண்டு தான் இருக்கப்பட்டது. இதில் அமைச்சர் மீது எதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைன்னு புரியல. இவங்களோட நோக்கம் அது அல்ல. ஏன்னா அந்நிய சக்திகளோட இன்னைக்கு கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பை வைத்து அவர்களோட அஜெண்டாவை நிறைவேற்றுவதாகத்தான் இருக்குன்னு ஒழிச்சு இது ஒரு நீட்டுக்கான இந்த பேப்பர் கசிவுக்கான ஒரு போராட்டம் மாதிரி இல்லை. இந்த ஒரு கோரிக்கையை மையப்படுத்தி தான் எல்லாருமே அங்கே வராங்க. இன்னும் பல மாநிலத்திலேருந்து வரேன்னு சொல்கிறாங்க. அதை ஒட்டி தான் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள்லேயும் இந்த மாதிரி போராட்டம் நடக்குது. நீங்கள் நீட்டுக்காக போராட்டம் நடக்குறீங்க. தமிழ்நாட்டில் இப்போ அங்கே பேப்பர் தாள் கசிவுக்காக போராட்டம் நடத்துகிறோங்கிறாங்க. தமிழ்நாட்டில் நீட்டை ஒழிக்கிறதுக்காக போராட்டம் நடத்துகிறோன்னு முன்னாடி ஆளூர் சானவாஸ் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, எந்த மாநிலத்திலையும் புரிந்து கொள்ளவில்லை, இப்பொழுது தான் புரிந்து கொண்டார்கள்லாம் வீரவசனம்லாம் பேசுகிறாங்க. பட் உண்மை அது கிடையாது. இந்த மாதிரி தான் எது கிடைக்குது எதையாவது வைத்து எதையாவது அரசியல் பண்ணணுங்கிறதுக்காக பேசுறது. அவர்களோட கோரிக்கை என்பது வேறு, இவர்கள் தமிழ்நாட்டில் செய்யும் அரசியல் என்பது வேறு. நீட்டை வைத்து இவர்கள் வேறு ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை எதிர்த்து நேற்று கடுமையாக நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் எங்களுடைய மாநில தலைவர் தலைமையில் நேற்று சத்தியமூர்த்தி பவனை முற்றுகை போராட்டம் பண்ணியிருக்கோம். ஜந்தர் மந்தர்லாம் அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்க வரவங்க அந்த மைதானத்துக்கு போவாங்க, அதை நோக்கி போவாங்க, ஆதரவு தெரிவிப்பாங்க, போவாங்க, வருவாங்க. மெட்ரோ ரயில் நிலையங்களை ஏன் மூடணும்,
அப்படிலாம் கேள்வி எழுதுல. இல்லை, இவர்கள் வந்து சில அந்நிய இப்போ இதனால் பொதுமக்களுடைய வழக்கமான இது பாதிக்கப்படுதில்ல. இல்லை சார், அதை தான் அங்கே தான் இவங்க வழக்கமான ஜந்தர் பணிகள். மந்தல் அந்த அனுமதிக்கப்பட்ட ஏரியாக்குள்ளே வந்து இவர்கள் வந்து போராட்டம் நடத்தினார்கள், அதற்கான கோரிக்கைகளை முன்னெடுத்தார்கள் என்றால் யாரும் ஒன்றும் சொல்ல போவதில்லை. ஆனால் இவர்களோட திட்டமே வேறு மாதிரி இருக்குது. அப்படிங்கிறப்ப தான் நேபாளை போல் நாங்கள் பெரிய கலவர பூமியாக்குவோம், பாராளுமன்றத்தை தாக்குவோம் அப்படிலாம் வந்து இவர்களோட திட்டங்கள் வந்து இருக்கும்போது பல இப்போ சாதாரணமாக நையாண்டித்தனமாக ஆரம்பித்த கரப்பாம்பூச்சி கட்சியாக இவ்வளோ பேர்த்த திரட்டுது சொல்லுங்க பார்க்கலாம். இவர்கள் ஒரு சமூக வலைதளத்தில் நையாண்டித்தனமாக ஆரம்பித்த கரப்பான்பூச்சி கட்சிக்கு இவ்வளோ பெரிய கூட்டங்கள் வருதா? அப்போ எங்கேருந்து அசைன்மெண்ட் கொடுக்கப்படுதுன்னு தெரியணும்ல. அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு இருந்தவர், அமெரிக்காவில் படித்து கொண்டிருந்தவர், போஸ்டன் யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருந்தவர், அங்கே இருந்துட்டு வந்து திடீர்னு வந்து அங்கேருந்து ஒரு கரப்பாம்பூச்சின்னு சொல்லிட்டு ஒரு இதில் சமூக வலைத்தளத்தில் வந்து சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஒரு படையை திரட்டி கொண்டு போவோம் நாங்கள் அப்படின்னா இது மாணவர்கள் எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்க. இப்போ போராட்டக்காரர்கள் உறுதியாக இருக்கிறாங்க, தர்மேந்திர பிரதான் பதவி விலகியே ஆகணும், அது வரைக்கும் பின்வாங்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்போதைக்கு சோமது வந்து உண்ணாவிரத்தை முடிச்சுக்கிட்டார், அவரோட நடத்துகிற பேச்சுவார்த்தையில். ஆனால் அவங்க வந்து ஒரே குறிக்கோள் அதுதான் அப்படிங்கிறாங்க. இல்லை, அதுதான், அது வந்து அவர்களோட நோக்கம் அது கிடையாதுன்னு எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியும். அவர்கள் ஏதோ இப்போ கூட நிறையா பேட்டிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எங்களோட இறுதி எச்சரிக்கைலாம் வந்து அவர் நம்ம அபிஜித் தீப்கே கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் வந்து அவங்கள் நோக்கங்கள் அது கிடையாது, அவர்களோட நோக்கம் வேறு. அந்த நோக்கம் செயல்பட யாரும் விட மாட்டாங்க, அரசு அதற்கு அனுமதிக்காது. அது ஒரு பக்கம் இருக்குது சார். தமிழக அரசியலுக்கு வருவோம். இப்போ தாவேக்காவில் சேர்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக போனாங்க, 4 எம்எல்ஏக்கள் போனாங்க. முதல்ல அவங்க இப்போ ராஜினாமா செஞ்சுட்டு போய் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் 2 விஜயபாஸ்கர் போனாங்க, 6 பேராக ஆச்சு. இப்போ அதிமுக எண்ணிக்கை 47லேருந்து 41 வந்துருச்சு. இப்போ போன வேகத்துக்கு அங்கே பதவி கிடைக்கும், ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் தரப்படலையா? இல்லை இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்போ தேர்தல் அறிவிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுச்சுல்ல. இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கேஸ் இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க, வெற்றி எழுத்து போட்டிருக்கிறாங்க. ஒருவேளை அவர் வெற்றி பெற்றுட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அது ஓடிட்டுருக்கு. என்ன நடக்குது தாவேக்காவில்? விஜயபாஸ்கர் வந்தது, 2 விஜயபாஸ்கர் வந்தது தான் பெரிய லெவலில் பேசப்பட்டது. அங்கே கூட்டம் நடந்ததில்ல, அது ஒரு ட்ரையல் தான் அப்படின்னாரு அந்த சி விஜயபாஸ்கர். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர் பெரிய கூட்டம் நடத்தினார், விஜய் வந்தார் பேசினார். இப்போ அடுத்து விஜயபாஸ்கர் ரெடி ஆகிட்டு இருக்காரா பொதுக்கூட்டத்துக்கு? இந்த விஜயபாஸ்கர் ஒரு நாள் செய்தியோட போச்சா இல்லை என்ன? அதுதான் கடம்பூர் ராஜு வந்து சொல்லிட்டாரு, இங்கே வந்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்காதுடா, உள்ள மரியாதையை இழந்துடுவீங்க அப்படின்னு வந்து அவர் எல்லாருக்கிட்டாலும் இப்போ கூப்பிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் வந்துடாதீங்க, இங்கே மரியாதைங்கிறதே கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதே போல் இந்த விஜயபாஸ்கர்கள்லாம் ஏன் வந்தாங்க அப்படின்னா, அவர்கள் இப்போ விஜயபாஸ்கர் மேலே 100 கோடி ரூபா 22 ஏக்கரா சொத்தை வந்து போலி டாக்குமெண்ட் போட்டு இது பண்ணியிருக்காங்க. ரிஜிஸ்டர் பண்ண வழக்கில் வந்து அந்த வழக்கு இருக்குது, அதுலேருந்து தப்பிக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜயபாஸ்கருக்கு குக்கா வழக்கு அது இதுன்னு நிறையா வழக்குகள் ஓடிட்டுருக்கு, அவருக்கு சிபிசிஐடியிலெல்லாம் போயிட்டுருக்கு, அதிலிருந்து தப்பிக்கணும். இதனால வந்து வேறு வழி இல்லை. அவர்கள் அதற்காகவாவது வந்து இங்கே மண்டியிட்டு அவருக்கு அவங்க சேவகம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். அதை தாண்டி அவர்களுக்கு பெரிதாக ஒன்றும் மரியாதை இல்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுட்டு தான் இப்போ சிவி சண்முகம் அரசியலை விட்டு கூட ஒதுங்கிடலான்னா அங்கே போய் மாட்டிக்கூடாதுன்னு இருக்கார் அவர். ஆமாம், இப்போ சிவி சண்முகம் என்ன தான் முன்னவர்? இப்போ இந்த பக்கம் எடப்பாடிட்டும் போக மாட்டாரா? அவர் தான் சொல்லியிருக்காரு, அரசியல் விட்டு கூட நான் போயிடுவேன் அப்படிங்கிற நிலைமையில் தானே அவர் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கார், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதிமுக அந்த மாதிரி வெளில போகிறாங்கல்ல, இதுக்கு ஒரு வகையில் பாஜகவும் ஒரு காரணம். பாஜக அது தடுத்து நிறுத்தலை அப்படின்லாம் பேசப்படுது. ஏங்க அடுத்தவங்க அந்த கட்சியில இருந்து அவங்க போறத பாஜக எப்படி தடுத்து நிறுத்து? எனக்கு மத்தியில் ஆட்சியில் இருக்குல்ல, மத்தியில் ஆட்சியில் இருக்கும்பொழுது அவங்களுடைய கண்ணசைவு, அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்க நினச்சா அதை தடுத்து நிறுத்தியிருக்க முடியும், தாவேக்கா அரசை வந்து இது பண்ணியிருக்க முடியும். அவங்களுடைய கண் அசைவு வந்து இருக்குங்கிறதுனால தான் இவங்க இந்த அளவுக்கு பண்ணுறாங்க. ஆட்சியின் பவரே அரசு எந்திரத்தை தவறாக பயன்படுத்துபவர்கள் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். நாங்கள் நேர்மையாக ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர்கள், யாரையும் மிரட்டியோ இல்லை தடுக்க வேண்டிய தேவையோ கிடையாது.
அதனால் வந்து எங்களோட வேலை எங்கள் கட்சியை வளர்ப்பது போன்ற விஷயங்களை, மக்களுக்கான சேவை செய்வது, மக்களுக்கான திட்டங்களை செய்வது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கோம். நொலிசி ஏதோ ஒரு கட்சியிலேருந்து ஏதோ ஒரு கட்சிக்கு போகிறவங்களையெல்லாம் வந்து தடுத்து நிறுத்த வேண்டிய வேலை பாஜகவுக்கு கிடையாது. பாஜக அதிமுக சுமூகமாக தான் இருக்குது. அவர்கள் எங்களோட பெரிய கான்ட்ரிபியூட் இல்லையே இதுவரை நமக்கு, அவங்களுக்கும் நமக்குள்ள எலெக்ஷனில் நின்னோம், கூட்டணியிலிருந்து நின்று. இப்போ நேற்றைய தினம் ஜனநாயகம் படம் வெளியே வந்துச்சு. அமைச்சர்கள் எல்லாருமே அந்த படத்தை பார்த்துருக்குறாங்க. அமைச்சர்கள் பார்த்த காட்சிகளும் இணையத்தில் பரவுச்சு. அது எப்படி பார்க்குறீங்க? அதே தான் இந்த விஜய் அது இங்கே வந்து ஒரு பக்கம் கரப்பாம்பூச்சிகள் அங்கே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இங்கே ஒரு பக்கம் போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒருத்தரை லாக்அப் டெத்து பண்ணுறாங்க, அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கப்ப விஜய் அவர்கள் ஜனநாயகம் படம் பார்க்க போயிட்டார். அவர்கள் தொண்டர்கள் எல்லாரும் மண் சோறு சாப்பிட்றாங்க, மொண்டிட்டு நடக்கிறார்கள், பாலாபிஷேகம் செய்கிறார்கள், இந்த மாதிரியான வேலைகளை செய்துக்கிட்டு இருக்கார்கள். தமிழக மக்களை பற்றி கவலை இல்லை, மற்ற விஷயங்களை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் ஜனநாயகம் படம் மட்டுமே ஒரு குறிக்கோளாக சென்று பார்க்குறாங்க. இங்கிட்ட ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தியேட்டருக்குள்ளே உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ரீல்ஸ் அமைச்சர்கள்லாம் கண்ணீர் விடுறாங்க, அழுகிறாங்க. அதெல்லாம் வந்து எப்படி உள்ள தியேட்டருக்குள்ளேயே போய் இவங்க ரீல்ஸ் எடுத்தாங்களா அது தெரியல. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அங்கே ஒரு நடிப்பு நடந்துகிட்டு இருக்கு, அதை பார்த்து இங்கே ஒருத்தர் நடந்து இவங்க ஃபுல்லாக அழுகிற மாதிரி நடிக்கிறாங்க. இதை எந்த விதமான ஒரு அரசியல் போக்குன்னு தெரியல. அது காட்சிகள் அந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். அவர் நடிக்கிற மாதிரி இவங்க அழுகிற மாதிரி, இந்த மாதிரி மனதை உருக்குற அளவுக்கு அந்த காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். அதை வந்து நம்ம அழுகுறாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. நம்ம எப்படி எல்லா அமைச்சர்களுக்கு பட்டு கண்ணீர் பக்கத்தில் இருக்கேன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கா, அமைச்சர் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. அதில் என்ன காட்சி அமைஞ்சிருக்குன்னு தெரியல. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அழுகிறது? அதுதான் இது எல்லாமே வந்து ஒரு நாடக ஆட்சி தான். சினிமா தவமாக எல்லாத்தையுமே பண்ணுறாங்க, அது பழகிருச்சு, அவங்களால மாற்றிக்க முடியாது. இது ஒரு நோயாகவே ஆயிடுச்சு அவங்களுக்கு. எல்லாத்துலேயும் நியூஸ் எடுத்து போடணும், எல்லாத்துலேயும் அதில் ஒரு விஷயத்தில் வந்து பப்ளிசிட்டி தேடிக்கணுங்கிறது அவங்களோட ஒரு நோய் மாதிரியே ஆயிட்டாங்க அவங்க. அதை ஃபஸ்ட்டு அவங்க வந்து நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிற மாதிரி அதை அவங்க சரி பண்ணணும். ராகுல் காந்தி போராட்டம் நடத்தினார்ல, அப்போ அவர் சொல்கிறது என்னென்னா, மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு நெருக்கடியில் இருக்கிறாங்க, அந்த படிப்பு அதில் கவனம் செலுத்துகிறாங்க, அதில் வராங்க. ரெண்டாவது படித்து முடிச்சுட்டா வேலை வாய்ப்பு அந்தளவுக்கு அவங்களுக்கு கிடைக்கல, இந்த நெருக்கடிலாம் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து தேர்வுலேயும் இந்த மாதிரி ஒரு குளறுபடி பண்ணால் அவங்க என்ன பண்ணுவாங்க நெருக்கடியில்? அவங்க கோரிக்கை நியாயம் தானே. வேலை வாய்ப்பு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் தொழில் முனைவும் அந்தளவுக்கு இல்லை, அவங்களால அந்தளவுக்கு வந்து பண்ண முடியுமாங்கிறது இந்த நாட்டில் அது ஒரு பெரிய அளவில் இந்த அரசும் பண்ணலை. மோடியே விலகுங்கிறார், உள்துறை அமைச்சரே விலகுங்கிறார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2014 பின்பு 2014 முன்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐடி கம்பெனிகளாம் க்ளோஸ் பண்ணிட்டு வெளில போனாங்க, வேலையில்லா திண்டாட்டங்கள் நிறையா இருந்தது. இதெல்லாம் உண்மைதான். 2014க்கு முன்னாடி எப்போ நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பதவியேற்றார்களோ, அவர்கள் அப்போ இருந்தே வந்து ஒரு அனைத்து வேலை வாய்ப்புகளும் உருவாக்குவதற்கு 2 விதமாக, ஒன்று வந்து நேரடி வேலைவாய்ப்பு, இன்னொன்று மறைமுக வேலைவாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் முன்னெடுத்து நிறையா ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அது உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரதமர் முத்ரா யோஜனா திட்டம், இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 58 லட்சம் பேர் இதுவரையும் பயன்பட்டுருக்காங்க. கடன் பெற்று அதன் மூலம் சிறு தொழிலில் இருக்க எல்லா பேரும் வந்து தன்னுடைய தொழிலை மேம்படுத்தியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா PMEGP அப்படிங்கிற ஒரு இதில் டைரக்ட் ஜென்ரல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதுல வந்து பிரதமர் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம் அப்படிங்கிறது மூலம் புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு உருவாக்குதல் திட்டத்தின் கீழமும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஆண்டுக்கு ஒரு 30 லட்சம் பேர் பயன்பெற்று வராங்க. அவங்க தன்னுடைய வேலை வாய்ப்புகளை தக்க வைத்துட்டு வராங்க. அதே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா PM விஸ்வகர்மா திட்டம், இதில் வந்து பார்த்திங்கன்னா கைவினைப் பொருள் செய்கிறது, பயிற்சி கருவிகள் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஒரு 30 லட்சம் பேர் பயன்பெற்றுக்கிட்டு வராங்க. அது ஒரு மறைமுக வேலை வாய்ப்பாக இது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா MSMI, அது மூலம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியர் அபவுட் வந்து
அதில் எம்எஸ்எம்ஐலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் இந்தியான்னு சொல்லிட்டு SC/STகளுக்கான ஸ்கீம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கூட பயனாளிகள் இதுவரையும் பெண்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா எஸ்சியில் வந்து 52 லட்சம் பேர் பயன்பெற்றிருக்காங்க. அதே போல் எஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா 16 லட்சம் பெண்கள் வந்து இது டைரெக்டாக இதிலேருந்து வந்து பயன்பட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு மொத்தம் 27,21,250 பேர் பயன்பெற்றிருக்காங்க. இதை போல் தொடர்ந்து அப்படியே PM சேவாநிதி அப்படின்னு ஒரு திட்டம். இது பார்த்திங்க அப்படின்னா கூட வந்து தெருவோர வியாபாரிகள் நிறையா கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5-2 பேர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் பெற்றிருக்காங்க. அது இல்லாமல் வந்து நியர் அபவுட் இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரு 15-20 கோடி பேர் வந்து அதிலிருந்து பயன்பெற்று அவங்களோட வாழ்வாதாரங்கள் இது பண்ணியிருக்காங்க. அதே போல் கிராம இளைஞர்கள் திறன் பயிற்சி மற்றும் வேலை இந்த மாதிரி திட்டம். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நகர்ப்புற ஏழை திறன் பயிற்சி திட்டம், சுய தொழில் பயிற்சிகள், இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நிறையா திட்டங்களும் நிறையா சுயதொழில் இதுவும் கிராமப்புற கூலி வேலை வாய்ப்பு திட்டங்கள்னு அனைத்து தரப்பு மக்களுக்கும் வேலை வாய்ப்புகளை பெருக்கிக் கொண்டே போகிறது. இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சுதேசி அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு மேக் இன் இந்தியா பண்ணியிருக்காங்க. இந்த சுதேசி திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ஒரு நம் இந்தியாவில் இருக்கிற பொருட்களை வைத்து நாமல் உருவாக்குதல். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மதிப்பு கூட்டுதல். சில பொருட்களை மதிப்பு கூட்டி செய்வினை பொருட்களை விற்பனை செய்வது, இதை மாதிரியான திட்டங்கள், மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்தல், இம்போர்ட் செய்தல், இதை போல் நிறையா விஷயங்களை நாம் பாரத பிரதமர் அவர்களுக்கான சலுகைகள் அவர்களுக்கான வாய்ப்புகள் நிறையா கொடுத்துருக்காங்க. இதை போல் திட்டங்கள் தொடர்ந்து செய்யப்பட்டிருக்கு. இதற்கு மேல் வேலை வாய்ப்புகள் அப்படின்னா இப்போ நம்ம இளைஞர்கள் எல்லாருமே வேலை கொடுப்பதிலும் உயர்ந்து நிற்கிறார்கள், வேலை பெறுவதிலும் உயர்ந்து நிற்கிறார்கள். அப்படிங்கிறப்ப ராகுல் காந்தி என்பது சொல்லும் குற்றச்சாட்டு என்பது என்ன சொல்வது என்று தெரியாமல் கண்ணை விழித்திரை திறந்து இந்த தேசத்தை பார்க்காமல் கண்ணை மூடிக்கொண்டு பொத்தாம்பதுவாக அவர் சொல்கிற குற்றச்சாட்டு. இன்று நம் இளைஞர்கள் வேலை கொடுப்பதிலும் உயர்ந்திருக்கிறார்கள், வேலை பெறுவதிலும் உயர்ந்திருக்கிறார்கள் தான் நிதர்சன உண்மை. இல்லை, வேலைக்கு அந்தளவுக்கு இளைஞர்கள் முன்னேறி இருக்கிறாங்க, மாணவர்களுக்கு அந்தளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இந்தளவுக்கு இளைஞர்கள் சேர்ந்து போராட்டம் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. நிறையா திட்டம் சொன்னீங்க, அதில் ஒன்றுலையும் போனால் நிறையா விஷயங்கள் ஆகும். ஆமாம், அதுக்கான டைம் இல்லை, நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலேயே பணம் வந்து மாநில அரசு பங்கு எடுக்கணும் அப்படின்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கல்ல. மாநில அரசுக்கு 60-40ன்னு பிரிச்சுட்டாங்க. அங்கேருந்து வந்துச்சு, பேரும் மாத்துறாங்க. இல்லை பேர் வந்துங்க காமனாக வைக்கிற பேர். இப்போ வந்து எப்பயுமே கவர்மெண்ட் இருக்கிறப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைவர்களை முன்னிறுத்தி வைப்பாங்க. இல்லை ஒரு ஸ்கீமுக்கு வந்து அதற்கு ஒரு எலிஜிபிளான பேரை வச்சு வைக்கிறது தான் வந்து அந்த பேரில் வச்சு அப்படியே நடந்துட்டு தானே வருது. அதையே மாற்றணும் தானே கேட்குறாங்க. இல்லை சரி, பேர் தான் மாற்றிட்டீங்க, நிதியை குறைச்சிட்டீங்களா? நிதியை குறைக்கல சார். இன்றைக்கி வந்து மாநிலங்களுக்கு பெருவாரியான நிதி கொடுக்கறது மத்திய கவர்மெண்ட் சார். நம்ம பாரத பிரதமர் பொறுப்பேற்ற பின்பு இன்றைக்கி வந்து ஒவ்வொரு திட்டத்திற்கும் விவசாய மேம்பாடு திட்டங்களாக இருக்கட்டும், தொழில் முனைவோர்களுக்கான திட்டங்களாக இருக்கட்டும், இன்றைக்கி மாநில அரசுக்கு வந்து அரிசி எல்லாமே நம்ம கொடுக்கறது வந்து நம்மளுடைய மத்திய அரசு. இந்த மத்திய பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு அதிக நிதி போகுது. இல்லை, அந்த ஒரு குற்றச்சாட்டை வந்து திட்டமிட்டு பரப்பப்படுது. அதிகமாக போகுது, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வருது, இதெல்லாம் கணக்கு இருக்கு. ஏன் இப்போ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 200 கோடி ரூபா வந்து சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன கம்மியாக கொடுத்தாங்க? 90 கோடி ரூபா கொடுத்தாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும். இப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் குறைச்சி கொடுத்துறாங்களா என்ன? இதெல்லாம் வெளியே சொன்னாங்களா அவங்க? வழக்கமாக வர நிதி, சுழல் நிதி. இதை போல் வந்து சார் பாகுபாடு பார்க்க வேண்டிய தேவைகள் இல்லை. தமிழ்நாட்டை உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து தமிழ் மொழியையும் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டின் பெருமைகளையும் எடுத்து கூறியிருக்காரு. ஏன்னா அப்படிங்கிறப்ப வந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டிய தேவைகள் எந்த இடத்துல வந்து இது திட்டமிட்டு எதிர்க்கட்சிகளால் விரோதிகளால் பாஜக ஒன்றியத்தில் இருக்கிற பாஜக அரசு தமிழகத்துக்கு வாரி வழங்கியிருக்கு அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணியில் அதிகமான தொகுதிகளில் வந்திருக்கணும்ல. அதான் இந்த தேர்தலை பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம். இதை திரும்ப அதை பேசல சொல்கிறேன்.
இல்லை இப்போ வந்து யாரும் மக்கள் மனசுல அப்போ அது ஒரு இது இருக்குல்ல, ஒன்றிய அரசு பாஜக அரசு தமிழகத்துக்கு பெரிய அளவில் செய்யல. மத்திய அரசுல வந்து பாரத பிரதமர் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லி உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்த்து தமிழை மட்டும் சேர்த்தா போதுமா, இதுவும் வரணும்ல, தமிழோட கலாச்சாரம் எல்லாமே பண்ணிருக்காரு. ஏன்னா போதிய நிதி வரணும்ல, தமிழை பத்தி உலகம் நிதி வந்து பாரதியார் கவிதை படிக்கிறார், திருக்குறள் படிக்கிறார், பெருமை தான் இல்லைன்னு நம்ம சொல்ல. அதே நேரத்தில் நிதிகளும் வரணும்ல. நிதி வந்து சரியான திட்டங்களுக்கு முறையான திட்டங்களுக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்குது. வர வேண்டிய திட்டங்கள் வந்து திட்டங்களுக்கான நிதிகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேளாண் திட்டத்துக்கெல்லாம் வந்து 100 கோடி ரூபா வந்து அலாட் பண்ணி அது அந்தந்த பருவத்திற்கு ஏற்ற மாதிரி நிதிகள் மத்திய அரசு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. திட்டமிட்டு பொய் சொல்லுதல் தான் வந்து இந்த அரசாங்கத்துக்களோட வேலை. கருத்துரை பகிர்ந்ததற்கு நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.